சாப்டர் 1 ஸ்ட்ரென்த். நாளொன்றில் முறிமுலகில் 4 பேர்தான் இருந்தார்கள். உலகிலேயே சிறந்தவர் யார் என்பதை தீர்மானிக்க அவர்களுக்குள் கடைசி சண்டை தொடங்கியது. ஆனா உலகையே ஆள வேண்டுமென்று வந்த பிளட் டீமன் கல்ட் பாம்பு போல நுழைந்து பின் தாக்குதல் செய்தது. தயவு செய்து என்னுடைய மகனை மட்டும் விட்டுடுங்க அப்பா. இல்ல. அதுவே அந்த 4 மாஸ்டர்களின் விபரீதம். அவர்கள் அடியில் உள்ள இருண்ட சிறையில்தான் தள்ளப்பட்டனர். இப்போ நீங்க என் ஆசிரியர்கள். உங்க எல்லா உடல்களையும் நான் தான் கற்கணும். நான் போடா, உடனே போய் செத்துப்போ. மூடனே, உன்னை இங்க வெட்டி போடுறேன். அப்படியா? சரி. அப்படி என்றா நீங்க இங்கேயே இறந்து போங்க விருப்பம்னு அர்த்தம். அவர்களை பேசி நான் ஒரு ஒப்பந்தம் போட்டேன். நீங்க உங்க மார்ஷல் ஆர்ட்ஸை 4 ஆண்டுகளாக கற்றுக்கொடுங்க. 10 வருஷம், அதுதான் காலவரை. இருட்டில் மூழ்கிய வாழ்க்கை. ஆனா அவன் அதை ஏற்று வைத்துக் கொண்டான். அப்படி 10 வருடங்கள் கடந்து போனது. நீங்க முதலிருந்து எங்களை கொல்லத்தான் திட்டமிட்டிருந்தீங்க. நேர்மையா சொல்றேனே, நீங்க என்ன ஒருபோது நம்பல. ஆனா பின்னாடி பாரு, நீங்க குப்பைன்னு சொன்னவங்க இப்போ நான் வந்திருக்கேன். அவன் அடியெடுத்து வைத்த உடனே அவர்கள் நடுங்கி போனார்கள். கிரீன் ஃபாரஸ்ட் கிங், மேஜ் ஹோக், ஹைஸ் மூன் கார்ட்ஸ், ஊன் பெரின், லைட் ஹார்ஸ், ஹொன்ஹூ, வால் வீரன், மோ யுங் ஹோன். உங்க உடல் சில நிமிடமே நன்றாக இருக்கும். உங்கள் கலையெல்லாம் நான் ஏற்கனவே உறிஞ்சிவிட்டேன். பொய் பேசுற பொய்யா? நீங்க நினைப்பது போலதான் 4 கலையை கற்றுக்கொள்ளல, 5 கலையை கற்றுக்கொண்டேன். உடனே மாஸ்டர்கள், எப்படி? சாத்தியமே இல்லை. ஒரு மின்னல் விழும் சத்தம் போல பிரிசன் குலுங்கியது. முழுமை இல்லை என்றாலும் ஹெவன் டிஃபையிங் டிவைன் ஆர்ட்ஸ் எனக்கு கிடைத்து விட்டது. பிளட் டீமன் தானே வரணும், இல்லனா என்னை யாராலுமே வெல்ல முடியாது. வாங்கடா, அடிங்க அவன. ஒரு நொடியிலேயே சிறைசாலை களமாக மாறிவிட்டது. சாவுடா. நான் அனுபவிச்ச துன்பத்துக்கு உனக்கு தண்டனை. ஆனால் அவருக்கு முன் ஒருத்தன் வந்து நின்றான். பிளட் டீமன். போதும், இதையெல்லாம் ரொம்ப முன்னாடியே முடிச்சிருக்கணும். பிளட் டீமனா, இறுதியா நீ வந்துட்ட. அந்த நாள் நாங்க எல்லாரும் சாவை சந்திச்சோம். ஒரு சிறுவனோ, மாஸ்டர் திரும்பவும் கனவு கண்டீர்களா? மாஸ்டர் பேக், என்னடா சொல்ற? எல்லா பசங்களும் காத்திருக்காங்க. அகாடமியில் எல்லாம் கூடியாச்சு. மாஸ்டரோ, இன்று செல்ஃப் ஸ்டடி. இங்கே ஒரு பந்து போய் விளையாடுங்க. மீண்டுமா? நான் கிராண்ட் மாஸ்டர் கிட்ட சொல்ல போறேன். மாஸ்டரோ, சரி வரேன். 1 மாதம் முன்பு ஒரு கிராமத்து அகாடமியில் இருந்த ஊனமான பையனின் உடம்பில் நான் கண் திறந்தேன். பெயர் பேக் சூரியோங். அரிதான உடல் அமைப்பு. பிறந்த நாளிலிருந்து மரணம் வரை போராடியவன். அவனுடைய அம்மா சீக்கிரமே மடியினால். அப்பா பேக் முரியோன் மருத்துவர். மருந்து என்று எல்லாம் முயன்றார். ஆனால் பயனில்லை. அவனுக்காக ஒரு அகாடமி துவங்கி மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கொள்ள அவன் தினமும் போராடினான். இறுதியில் தீய கலை முயற்சி செய்து மயங்கிவிட்டான். உண்மையில் அவன் இறந்து விட்டான். அப்போ தானே நான் அவன் உடம்பில் வந்தது. அகாடமியின் தலைவர் கூறுகிறார், உனக்கு எந்த அர்த்தம் தெரியுமா? 10 வயசு கூட இல்லாத பசங்க இப்படி சித்திரவதை செய்யலாமா? டீமன் கல்ட்டில் இருந்த போது இது எல்லாம் சாதாரணம். இப்போ பசங்க ரொம்ப பலவீனமா இருப்பாங்க. பேக் சூரியோங்,
கேட்கிறாயா? அவன்தான் பேக் மூரியோன், அவனுடைய அப்பா. கலை கற்க துன்பம் தாங்கணும். இது கிராமம். இது துன்பம் இல்லாம கற்றுக் கொடுக்கும் இடம். திடீரென்று ஜாங், மாஸ்டர், என் தம்பியை காப்பாத்துக என்று அலறினான். மாஸ்டர் பேக், என் பையன், தயவு செய்யுங்க, வாங்க பார்த்துக்கிறான் என்று பேக் கூறினார். எலும்பு முறிந்திருக்கிறது, ஆனால் உள்ளுரை காயம் ஏதும் இல்லை. ஜீவன் ஆபத்து இல்லை. தந்தையோ, நன்றி மாஸ்டர், உயிர் காப்பாற்றியதற்காக. சின்ன பையனோ, மாஸ்டர், அண்ணன் உயிர் தப்புவானா என்று கேட்டார். மாஸ்டரோ, கவலைப்படாதே, அவன் நன்றாகி விடுவான் என்று வெளிப்பட சொன்னார். அவன் நண்பர்களுடன் விளையாடும் போது காயமாயிற்று என்று கூறினான். குழந்தைகளோ, இல்லை, இது ஜின் அகாடமி பசங்க செய்த செயல். நம்ம அகாடமி பலவீனம் என்று கேலி பண்ணாங்க. மாஸ்டரோ, ஜின் அகாடமியா? நாம்கும் கிளான் சப் அகாடமியா? கிராமத்துல ஏன் இப்படி ஒரு அகாடமி? பல பேர் தாக்குனார்களா? இல்லை மாஸ்டர், ஒரு பையன், ஆனா அவன் கொல்லும் நுட்பம் பயன்படுத்தினார். உடனே பேக்கோ, ஒரு பையனா, அதுவும் கொல்லும் நுட்பம் கொண்டு தாக்கினானா? அவன் பெயர் யாங்சாங் என சிறுவர்கள் கூறினர். மாஸ்டர், அவனுக்கு தண்டனை கொடுங்க என குழந்தைகள் கூற, பேக்கோ, சரி, நான் செய்வேன் என்று கூறியவுடன் குழந்தைகளும் சந்தோஷம் அடைந்தனர். ஆனால் முதல்ல ஜின் அகாடமி டைரக்டரை பார்க்கணும். தந்தையோ, ஐயோ, சும்மா பேசிட்டு வாங்க மாஸ்டர் என்று கூறினார். இது சும்மா முடியும் போல தெரியல. மாஸ்டரோ சிரித்துக்கொண்டே, நாம்கும் கிளானா? சரி, இங்கிருந்துதான் போர் ஆரம்பம். அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது அனிமே தமிழ் சேனல். நன்றி நண்பர்களே.